ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலில் பிரண்டை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கிடைச்சா கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நம்ம முருங்கைக்காவை கட் பண்ணி அதில் இருக்கிற தோல் எடுக்கிற மாதிரியே இதுவும் கட் பண்ணி இழுத்தோம்னு சொன்னால் அந்த நார் தோலெல்லாம் ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு கணுவியாக உடச்சி அதை இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற நார் ஈஸியாக வந்துடும். ஒரு கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி இழுத்திங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு. இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அரிப்பு எடுக்காமல் இருக்கும். இல்லைன்னா கை ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை கட் பண்ண ஆரம்பிங்க. இதில் இருக்கிற இலையும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப சத்து உள்ளது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கட் பண்ண பிரண்டை, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம். மிளகு, சீரகம், மல்லி இது வாசனைக்காக சேர்க்குறது, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, தேங்காய், வெங்காயம், புளி, நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு முக்கால் பதம் எண்ணெயிலே நல்லா அது வதங்கி வந்துடணும் உங்களுக்கு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்துட்டு மல்லி, மிளகு, சீரகம் மூணுத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அது கூட வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதோட தக்காளி சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க, புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு இதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா சுவையான பிரண்டை சட்னி ரெடி.